ரூபா அப்படின்னு ஆரம்பிச்சேன். இன்னி வரையில இதோட ரேட்டு 5 ரூபான்னு வித்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னால கொடுக்க முடியல. அதாவது ருசியும் மாறல, கஸ்டமரும் மாறல அப்படின்னு ஷார்ட்டா ஜாலியா கலகலப்பா பேசிக்கிட்டு தன்னோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்க நபர் டீ கடை, முருகன் டீ கடை செஞ்சி ரோட்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க திருவண்ணாமலை போற பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பா ஸ்ட்ரீட்ல தான் இருக்கும். நடுத்தெருன்னு சொல்லுங்க, முருகன் டீ கடை. இந்த டீ கடையில ரொம்ப ஃபேமஸானது வடையோ சமோசாவோ போண்டாலாம் கிடையாது. இந்த பால் பன் அப்படின்னு தான். இந்த பால் பன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன வயசுல சாப்பிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு இடங்கள்ல நம்ம வீட்டில் கூட செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஆனா இவர் முழுக்க முழுக்க மைதாக்கல்ல அந்த மாவு மட்டுமே பிசைஞ்சு அதுல எண்ணெயில போட்டு பொரிச்சு ஜீரோல ஊற வச்சு ஒரு பீஸ் 5 ரூபான்னு இன்னி ரேட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்கு ரேட்ல ஆரம்பிக்கும் போது 1 ரூபான்னு ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு நிறைய பேர் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனா இன்னைக்கு 250-300 பீஸா என்னால போட முடியும். அதுவே வித்து போது 1 மணி நேரத்துல. சில பேர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நாளைக்கு வாங்க தம்பி, கண்டிப்பா செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லுவேன். அதே கஸ்டமர் ஏமாந்து போறதுனால மாஸ்டர் போட்டு செய்யணும்னு ஆசைதான், ஆனா டேஸ்ட் வராதுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க.